நியூஸ் தமிழ் கழுகு. கரூர் கம்பெனி மாதிரி தென்காசி அன்கோன்னு ஒரு கம்பெனி தமிழ்நாடு பூராவும் கிரஷர் யூனிட்டுகள்ல வசூல் வேட்டையில இறங்கியிருக்கான். டாஸ்மாக்குகள்ல கரூர் கம்பெனிங்கிற பேர்ல வசூல் வேட்டை நடத்தப்படுறதா பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்து அது அமலாக்கத்துறை ரெய்டு வரைக்கும் போச்சு. இப்ப தென்காசிக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த முருகன் பேரை கொண்ட ஒரு நபரும் கோட்டையில உயர் பொறுப்புல இருக்கிறவரோட மகனும் தென்காசி அன்கோ அப்படிங்கிற பேர்ல கிரஷர் யூனிட்டுகள்ல பெரும் தொகையை தினந்தோறும் வசூல் செய்யறதா கிரஷர் உரிமையாளர்கள் குற்றம் சாட்ட துவங்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 2500 கிரஷர் யூனிட்டுகள் இருக்கு. இதிலிருந்து ஜல்லி எம் சாண்டுன்னு தினமும் ஆயிரக்கணக்கான டன்கள் விற்பனை செய்யப்படுது. ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னு கிரஷர் உரிமையாளர்களை மிரட்டுதான் தென்காசி அன்கோ. இவங்க சொல்றத கேட்கணும்னு கனிம வளத்துறையும் வாய்மொழி உத்தரவு போடுதான். ஒவ்வொரு யூனிட்லயும் தென்காசி வசூல் ராஜாக்கள் டேரா போட்டு சுங்கச்சாவடி மாதிரி குறுக்க நின்னு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் லாரிகளை அனுமதிக்கிறாங்களாம். மாமூல் கொடுக்காம லோடுகள் போனா அந்த லாரிகளை கனிம வளத்துறை அதிகாரிங்க மடக்கி கேஸ் போட்டுருவாங்களோங்கிற பயத்துல கேட்கறத கொடுத்துடுறாங்களாம். இந்த விவகாரத்தை அதிமுகவும் பாஜகவும் மோப்பம் பிடிச்சு கரூர் கம்பெனி மாதிரியே தென்காசி அன்கோவையும் அம்பலப்படுத்த முடிவு செஞ்சிருக்கான்.